வந்து ஆலமரம். இதனுடைய பயன் என்ன ஒன்றும் தெரியல. இது எதனால இந்த மாதிரி இந்த ஊரை சொல்லிடுறோம். முதல்ல என்னன்னாக்கா, இந்த ஊர் வந்து ரெட்டில்ஸ் பக்கத்தில் பாண்டேஸ்வரம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த மரம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 50 வருஷத்து மரம். இதுதான் வந்து தாய் மரம்னு சொல்றது. இந்த மரம் இந்த பயிருக்கு பாருங்க. அப்போ 50 வருஷம்னா இதுக்கு 50 வயசுன்னு அர்த்தமா? 50 வயசுன்னு கணக்கு. இந்த பாருங்க, இந்த மரம் போய் அப்படியே அதில் விழுது வந்து தொங்கி இந்த பாருங்க தெரிந்து பாருங்க, இந்த திரி பாருங்க. இது வந்து அப்படியே ஒரு கொத்தா வந்து இது ஒரு மரமாயிருக்கு. ஆனால் இது தனி மரம் கிடையாது. இது அதே மாதிரி பாருங்க, இங்கே வாங்க. இப்போ இது வந்து விழுது தான். இது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருப்போம். இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கி 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 ஆடும் அந்த மாதிரி தான் இது. இப்போ இதை வந்து உடச்சிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க, இதை வெட்டியிருக்காங்க. இது மட்டும் வெட்டாமல் இருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு கீழே போய் இது ஒரு மரமாகவே காமிச்சிருக்கோம். ஆனால் இது வந்துடும் எப்படினாலும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து பாருங்க, இந்த மண்ணோட மண்ணாக ஆகி இது ஒரு மரமாக உங்களுக்கு காமிக்கும். இந்த பக்கம் வாங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதில் வந்து போயிட்டு அப்படியே போயிட்டு இந்த பாருங்க, இந்த போயிட்டு இங்கே பாருங்க, இந்த ஒரு மரம் அப்படியே தூங்கி இந்த ஒரு மரம் வந்துருக்கு பாருங்க. இது ஒரு மரம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு 4 காலம் போடுவாங்க பாருங்க. அது மாதிரி பிடிச்சி அப்படியே இது வளர்ந்து அப்படியே வந்து பறந்து இருக்கு. இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் தான் கணக்கு. இது வந்து ஒரு விழுதுகள் வந்து ஒரு 4 பில்லர் போல இருக்கு பாருங்க. சுற்றி ஒரு இதுவாக இருக்கு. ஆமாம், இது வந்து தனி மரம் தான். இது வந்து ஒரு தனியாக வந்து இது வந்து தனி மரம் தான். ஆமாம், இதுதான் வந்து 3 மரம் பாருங்க பின்னாடி. 1 2 இது வந்து தான் 3மே வந்து பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய விழுதுகள். இது வந்து தனியாக ஒன்று இயற்கையாக உருவானது. இதை பாருங்க, இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. இது வந்து சொன்னால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கீழே இறங்கிடும். கீழே இறங்கிட்டு இது அழகாக இதில் வந்து இது ஒரு மரமாக வந்துடும். இது நல்லா பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த விழுது வந்து ஒரு மரமாகவே தோட்டம் அடிக்கும். ரெண்டாவது இதில் ஒரு நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னால, அது முக்கிய மருத்துவ குணம் என்னன்னாங்க, இப்போ வேப்ப மரத்தை குச்சி எடுத்து பழுத்து அதில் வந்து கிருமிலாம் சாப்பிடுது அப்படின்னு நம்ம வந்து தேய்க்கிறோம். ஊழல்களில் கிராமத்தை நிறைய பேராக தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த ஆலமரத்தில் உள்ள இந்த விழுது குச்சி இருக்கு பாருங்க, அந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குச்சியை கூட உடைச்சி நம்ம தேய்ச்சோம்னாக்கா பல்லுல உள்ள கிருமி, அந்த வாய் உள்ள இருக்க அந்த கிருமி எல்லாம் வந்து செத்துறது. நல்லா மூலிகை குணம் இந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த குணம் வந்து இதுல இருக்கு. இதை பாருங்க, இதை பிடிச்சி இழுத்தா கூட வராதுங்க. இன்னும் ஜம்ப் பண்ணி விளையாடுவோம் நாங்களாம் சின்ன வயசுல. இதுதான் இங்க ஒரு கிராமத்துல உள்ளது. ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எப்படி ஸ்ட்ராங் ஆகுதோ அது மாதிரி நம்ம பல்லு தேய்ச்சோம்னா இதை எடுத்து பல்லும் ஸ்ட்ராங் ஆகிடும். இது ஆலமரம் வந்து நல்ல ஒரு பறந்து விரியக்கூடிய ஒரு மரம். ரெண்டாவது இது வந்து ஒரு மருந்தான மரம்ன்ற மாதிரி தான் கணக்கு. ஆலமரத்து இது வந்து மருத்துவ குணம் கொண்டது. இருக்கிற இடம் வந்து இடங்கள் தூய்மையாகவும் காற்று தூய்மையாகவும் அப்படின்றதுக்காக ஒரு இது நீரையும் நல்லா சேமிக்கக்கூடிய மரம் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அதோடைய வேர் உழுது போயிடும், அந்த மரத்தோட தன்மை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த மரம் வந்து உளுத்துறோம், அது வேஸ்ட்டாக தான் போகும், நோண்டி எடுத்து வெளியே தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மரத்துக்கு அப்படி கிடையாது. இப்போ இதோடைய வேர்கள் வந்து கெட்டு போனாலும் சரி, வேர்கள் இதோட முளைக்காமல் போய் இதுவானாலும், கீழே பூமி கடியில் போகாமல் இதுவானாலும், இதோடைய அந்த விழுதுகளாக பிடிச்சிருக்கு பாருங்க, அந்த 3 பக்கம் அது சப்போர்ட்டாக இருக்கும். அது சப்போர்ட்டாக இருந்தால் அது இன்னும் ஒரு 4 பக்கத்தில் அப்படியே அந்த விழுதுகளை தாங்கி பிடிச்சி விழுதுகள் மரமாக அது மாதிரி வரும். அதுதான் இந்த ஆலமரத்தோட பயன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படியா? ரெண்டாவது, இப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கோயில் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு சின்னதாக வச்சிருந்தாங்களாம். ஆனால் வந்து இப்போ வந்து இந்த ஸ்கூல் கட்டணும்னு சொல்றதுக்காக அந்த கோயிலை வந்து இந்த எதுக்கு மாற்றிருக்காங்க பாருங்க, பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு இந்த மாற்றிருக்காங்க பாருங்க. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயில் மாற்றிருக்காங்க. இதை வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்து அரசினர் பள்ளியாக மாற்றிருக்காங்க. ஃபுல்லாக இந்த பின்பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இதாக இருக்குது பாருங்க. இது எல்லாமே அரசினர் உயர்நிலை பள்ளி. நல்ல பெரிய வளாகம். அரசாங்கத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கோயில் வந்து அந்த பக்கம் மாற்றிருக்கிறாங்களா. இந்த ஊரோட பேர் வந்து பாண்டேஸ்வரம். ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கு. ஆமாம், இதில் வந்து நிறைய பஸ் வசதி இதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் இதனுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஆலமரம் இருக்குது. இந்த ஒரு ஆலமரம் இருக்குது, இப்போ அந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஆலமரம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்தோட மரம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 விழுதுகள் வந்து அப்படியே கொட்டி ஒரு பெரிய பெரிய மரமாகவே இருக்குது. அடையாறு ஆலமரமும் இது ஒன்றா? இது வேறு இது வேறு. அது வந்து நம்ம சென்னையில் இருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஒரு சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கிறதுனால வேறு இடங்கள்ல தான் நல்லா பிரபலமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஊருக்கு கொட்டினது மாதிரி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அது அடையாறு ஆலமரன்றது வந்து அது வந்து
சென்னையில் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நல்லா பிரபலமாயிடுச்சு. இது தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இதை வந்து எனக்கு தெரியாமல் வந்து உங்களை கேட்டதுனால இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. எனக்கு இது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது. அது இன்னைக்கு தான் எனக்கு இந்த ஆலமரத்தை பற்றி பெரியவங்க வந்து நிறைய சொல்லுவாங்க. நானும் இந்த சின்ன படிக்கிற வயசில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அந்த காலகட்டத்திலலாம் ஒரு 15-20 வயசு இருக்கும்போதெல்லாம் அது பிடிச்சி விளையாடுவாங்க. அந்த உடம்பு மேலே உயிர் மேலே பயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பயம் இருக்கு. அப்படி ஆடினாலும் அறந்து விடாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இது முளைச்சி கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நுனி வந்து இந்த ஒரு இது மாதிரி இருக்கு, நூல் மாதிரி சாப்பிடலாமா? நான் அது வந்து சாப்பிடலாமா? அது வந்து உள்ள வந்து நார் மாதிரி இருக்கும், கொஞ்சம் தோக்குற மாதிரி இருக்கும், சாப்பிடலாம். அதை நானே பார்த்துருக்கேன். அது மருத்துவ குணத்தோட இருக்கும், தோக்குற மாதிரி இருக்கும், சாப்பிடலாம். அந்த நுங்கு சாப்பிட்றேன்ல அந்த மாதிரி இருக்கும். அது நான் சாப்பிட்ருக்கேன், பார்த்துருக்கேன் சின்ன வயசுல நான். ஆனால் அது வளர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேர் மாதிரி இந்த பாருங்க, இந்த கட்டை மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகிட்டு பாருங்க எவ்வளோ இதுவாக இருக்கு பாருங்க. நம்ம எல்லாம் இது வந்து ஒரு மரத்தை இதை வெட்டி எடுக்கணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. மற்ற மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு வெட்டிட்டு வந்துடும். இல்லை அது ஓரளவுக்கு கட் பண்ணிட்டு கிரைண்ட் போட்டு தூக்கிடுவான். இதை வந்து அப்படி போட்டு தூக்க முடியாது. பக்கமாக எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் கணக்கு தான் இது. இது பக்கம் 4 பக்கம் இருக்கு. குறைஞ்சது ஒரு 3 கிரவுண்டை சுற்றி இந்த மரம். இந்த வேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிரவுண்டை சுற்றி இந்த ரோடு தான் இது. இந்த ரோட்டுக்கு கீழே கூட இதனுடைய வேர்கள் வந்து இந்த இடம் இந்த மரம். ஆமாம், இந்த ரோட்டுக்கு கீழே கூட இதனுடைய வேர்கள் வந்து போய் படர்ந்துருக்கு. தண்ணி வந்து உறிஞ்சி வச்சிருக்க மரம். உறிஞ்சி வச்சு நமக்கு பூமிக்கு தேவையான தண்ணி வந்து இந்த மரம் நிறைய கொடுக்கும். ஏன்னா அந்த வேர்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி இழுத்து வச்சுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து இதில் தண்ணி வந்து தண்ணியை சேமித்து வச்சு பூமிக்கு திருப்பி அனுப்பும். ஆமாம், வற்றாத தண்ணிகள் இந்த இடத்துல இருக்குது. இந்த மே மாதம் சொல்கிறேன்ல, மே மாதம் கூட தண்ணி குறையாம தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. மரம் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு மரம் இது. தண்ணி எல்லாம் சேமிக்கக்கூடிய மரம். உபயோகமான ஒரு தெளிவான இது சொன்னீங்க. இதை வந்து நான் 4 பேருக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னதை வச்சு நீங்கள் அனுபவம் வாய்ந்தவங்களாகிறீங்க. இந்த ஊருக்கு கிராமத்து ஆளாகிறீங்க. நாங்கள் மெட்ராஸில் இருக்கோம். எங்கள் ஊரில் இதெல்லாம் என்னான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் 4 பேருக்கும் தெரிவிப்பேன். இந்த மரத்துடைய பயன் ப்ளஸ் அதோடைய விழுதுகள் இதெல்லாம் எப்படி வருது என்னான்னு ஆராய்ச்சி கேட்குற மாதிரி கேட்பாங்க. நான் சொல்லி நீங்கள் வயசில் வந்து ஒரு மூத்த ஆள் இருந்தாலும் என்னை வந்து ஒரு மதித்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் மதித்து கேட்டாலும் நீங்கள் பயனான ஒரு பதில் சொன்னீங்க இல்லையா, அதுதான் மெயின். எனக்கு இது வந்து எல்லாருக்கும் பயன்படும். எனக்கு பின்னாடி உள்ளவங்க எனக்கு முன்னாடி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க இன்னும். ஏன்னா அவங்க இருக்கிறது சென்னையில் இருக்காங்க. ஆமாம். அதனால் அவங்களுக்கு தெரியாது. கிராமத்தில் இருக்கிற ஆள் தான் இதனுடைய உபயோகம் தெரியும். இதை வந்து நான் 4 பேருக்கும் சொல்லிவிட்டு இதை சொன்னவர் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னார்னு சொல்லிட்டு இல்லை பார்ப்போம். வணக்கம். இது போன்ற இலவச எபிசோட்களை தினமும் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.